அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இறைவனோட அருளால் சூரா தௌபாவை நம்ம ஓதிட்டு வரோம். 100 ஆயத்துகள் வரைக்கும் நம்ம ஓதிட்டோம். சூரா தௌபா அப்படின்னா பாவ மன்னிப்பு. ஒரு பாவ மன்னிப்புங்கிறது எதை செஞ்சால் உங்களுக்கான பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத இறைவன் பேசுகிற மாதிரி இந்த ஒட்டுமொத்த சூறாவுமே அமைஞ்சிருக்கு. முக்கியமாக வரலாறுகள் இங்கே பேசப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போனதுலேருந்து அவருக்கு கொடுத்த டாஸ்க் வரைக்கும், மிஷன் வரைக்கும் இறைவன் பேசுனா, நீங்கள் உங்களுடைய உடலாலும் உயிராலும் தியாகம் செஞ்சு எனக்காக நீங்கள் போராடுங்க, என்னோட வழியில் நீங்கள் போராடுங்க, அப்போ நான் உங்களுக்கு மன்னிப்பை தருவேன் அப்படின்னு இறைவன் பேசிகிட்டு இருந்தான். இன்னும் யார் யார் எப்படி எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு மனிதர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருந்தான். யாருக்கு நான் மன்னிப்பை தருவேன், யாரை நான் நாசமடைய செய்வேன் அப்படிங்கிறதையும் அழகாக தெளிவாக தனித்தனியாக பிரித்து காமிக்கிறான். மாஷா அல்லாஹ். ஸோ 100வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இறுதியாக அந்த 100வது வசனத்தில் யார் இஸ்லாத்தோட அழைப்புக்கு முதலாக பதிலளித்தாங்களோ, ஸோ ஆரம்ப காலத்தில் எப்போவுமே ஒரு இயக்கத்தில் நிறைய பேர் போய் சேரலாம். ஆனால் அதனுடைய ஆரம்பத்தில் யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப நிறைய விஷயங்கள், நிறைய தியாகங்கள் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய அந்த நம்பிக்கையும் கொள்கையோட உறுதியும் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இஸ்லாத்தோட அந்த அழைப்புக்கு ஃபஸ்ட்டு பதிலளித்த, தங்களுடைய பங்குகளை அளித்த அந்த முஹாஜிர்கள், அன்சாரிகள், இவங்களெல்லாம் பார்த்தா அல்லாஹ் சொல்லிட்டான், இவங்களை யார் நேர்மையாக ஃபாலோ பண்ணுறீங்க, இவங்க எல்லாரையுமே இறைவன் திருப்தி கொண்டான் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் எல்லாரையும் நான் பொருந்திக்கிறேன். ஸோ அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கிது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான், நீங்கள் வேறு யாரையும் திருப்திப்படுத்த தேவையில்லை, என்னையும் என்னுடைய ரசூலையும் திருப்திப்படுத்துங்க போதும் அப்படின்னு பேசுகிறான். அப்போது யாருக்கு இந்த இறைவனுடைய திருப்தி கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்தவங்களுக்கு, கூடவே அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. இப்போ இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏகபோக பிளவுகள் என்ன அப்படின்னா, நான் இந்த சஹாபாவை ஃபாலோ பண்ணுறேன், நான் இந்த அன்சாரியை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு ஏகப்பட்ட பிரிவினைகள் முஸ்லீம்களுக்குள்ளேயே இருக்குது. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான பிரிவுகள் எல்லா இடங்கள்லையுமே, எல்லா அரசியல்லையுமே இருக்குது, எல்லா வாழ்க்கை முறையிலையுமே இருக்குது. ஆனால் இறைவனும் இறைவனுடைய தூதரும் ஒத்துமையாகத்தான் செயல்பட்டிருக்காங்க. அல்லாஹ் அழகாக சொல்லுவான், உங்களுடைய எதிரிகள் எப்படி ஒற்றுமையாக சண்டை போடுறாங்களோ அந்த மாதிரி நீங்களும் ஒற்றுமையாக சண்டை போடுங்கன்னு தான் இறைவன் பேசுகிறான். முதல்ல சண்டைங்கிறது வெறும் யுத்தம் மட்டும் கிடையாது, ஒரு இடத்துல நின்று போராடுறது, அதுதான். ஸோ அந்த நன்மைக்காக போராடுறதுல நம்ம ஒற்றுமையாக இருக்கோமா, இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கோன்னு நம்மளை நாம் செக் பண்ணக்கூடிய தருணத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி அல்லாஹ் திருப்தி அடைஞ்சிட்டான் அப்படின்னா நமக்கான கிஃப்ட் என்ன கிடைக்க போகுது, கீழே ஆறு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனத்தோப்புகள் அது கிடைக்க போகுது. அதுங்க நம்ம பெர்மனண்ட்டாக வாழலாம். இதுதான் உண்மையான வெற்றி, இதுதான் பெரிய வெற்றி அப்படிங்கிறத இறைவன் கூறியிருந்தான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் 101வது ஆயத்துலேருந்து வேறு என்னெல்லாம் இறைவன் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா வமிம்மன் ஹவுலக்கும் மினல் அராபி மனாஃபிகூன வமின் அஹ்லில் மதீனதி மரதுன் அலன் நிஃபாக் லா தஅலமூஹும் நஹ்னு நஅலமூஹும் சனுஅத்திபூஹும் மர்ரதைனி
சும்ம யுரத்தூன இலா அதாபின் அதீம். உங்களை சுற்றியுள்ள நாட்டுப்புற அரபிகளில் பலர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நாட்டுப்புற அரபிகள்னு யோசிக்க தேவையில்லை. ஏன்னா குரான் ஒன்றும் அரபிகளுக்கு மட்டும் வந்தது இல்லை. பட் நபியோடைய காலத்தில் வெறும் அரபிகள் மட்டும்தான் சண்டை போட்டாங்களா, அரபிகள் மட்டும்தான் அவங்களோட இருந்தாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. சரியா? அராபி அப்படின்னு இருக்குது. அதை இங்கே வந்து கிராம அரபிகள்னு இருக்குது. ரைட். இது வந்து இறைவனே அறிவான். நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு சூழலில் தான் இருக்கோம். அப்படிங்கிறதுனால இவங்க யாருன்னு நமக்கு தெரியலை. சரியா? ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் நம்மளை சுற்றி இருக்காங்களோ அவங்களோட நீங்கள் கம்பேரிட்டிவ் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வந்து நீங்கள் வந்து இந்த வரலாறுகள் எல்லாமே உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ உங்களை சுற்றியுள்ள இந்த நாட்டுப்புற அரபிகளில் பலர் எப்படி இருக்காங்களாம்? நயவஞ்சகர்களாக இருக்கிறாங்க. இதே மாதிரி மதினாவாசிகளிலும் உள்ளனர். ஸோ நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, அங்கிட்டும் உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நீங்கள் போயிருக்கக்கூடிய தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய மதினாவாசிகள்லேயும் நயவஞ்சகர்கள் இருக்காங்க. அப்போது நயவஞ்சகத்தில் ஊறி திளைத்து இருக்கிறாங்க. அவர்களை நீர் அறிய மாட்டீர், நாம் அறிவோம். இறைவன் சொல்கிறான், வெகு விரைவில் அவர்களுக்கு 2 மடங்கு தண்டனை வழங்குவோம். பிறகு அவர்கள் மாபெரும் தண்டனைக்காக திரும்பி கொண்டு வரப்படுவார்கள். இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் இருந்து திருமணமாகி நீங்கள் போகிறீங்க இல்லையா, அதிலிருந்து ஆரம்பித்து இன்னும் வந்து உங்களுடைய ஊர்லேருந்து வேறு ஆட்கள் வந்து உங்களுடைய வளங்களை எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அதிலிருந்து உங்கள் நாடு வரைக்கும் நிறைய விஷயங்கள் இதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு இவங்க வந்து பாதுகாப்பு தருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு கூட்டத்தை. அந்த கூட்டத்திலேயே நயவஞ்சகத்தனம் வாய்ந்தவங்க இருப்பாங்க. உங்களை எதிர்க்கிறவங்க கூட்டத்திலையும் நயவஞ்சகம் கொண்டவங்க இருப்பாங்க. அப்போ இப்படி எல்லா இடங்கள்லையுமே நயவஞ்சகத்தனம் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. உங்களுக்கு அது தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். அப்போது இது வந்து நல்லவர்களை பார்த்து இறைவன் பேசுகிறான். நம்ம நல்லோர்களா இல்லை இறைவன் சொல்லக்கூடிய அந்த நயவஞ்சகர்கள் நாமளா அப்படின்னு நம்ம தான் நம்மளை செக் பண்ணிக்கிறணும். அப்போது இந்த மாதிரி நயவஞ்சகர்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம தண்டனையை 2 மடங்காக தருவோம். ஃபைனலாக கியாமத்து நாள்லையும் அந்த பெரிய தண்டனைக்காக அவங்க கொண்டு வரப்படுவாங்க. இதையும் இங்கே குறிப்பிடுறான். எப்போவுமே இறைவன் பாசிட்டிவ் மட்டும் சொல்ல மாட்டான், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டத்தையும் சொல்லி இது ரெண்டத்துக்கும் இடைப்பட்டு நீங்கள் இருங்க, நடுநிலையாக நீங்கள் இருங்க அப்படிங்கிறதான் இறைவன் வந்து நமக்கான ஒரு உந்துதலாக இங்கே கொடுப்பான். இப்போ இந்த ஆயத்துக்களில் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நபியுடைய காலத்துலேயும் நயவஞ்சகர்கள் எல்லா இடங்கள்லையும் இருந்தாங்க. இன்றைக்கி நமக்கும் வந்து எல்லா இடங்கள்லையும் நயவஞ்சகர்கள் இருப்பாங்க. நம்மளே கூட நயவஞ்சகர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இறைவன் பாதுகாப்பானாக. இறைவன் உங்களுக்கும் எனக்கும் நேர்வழியை அதிகப்படுத்துவானாக. அடுத்த ஆயத்து பாருங்கள். وآخرون اعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم إن الله غفور رحيم. மேலும் தம் குற்றங்களை ஒப்புக்கொண்டிருக்கும் வேறு சிலரும் அவர்களில் உள்ளனர். அவர்கள் நற்செயலோடு தீய செயலையும் கலந்து விட்டிருக்கிறார்கள். ஆயினும் அவர்கள் மீது அல்லாஹ் கருணை புரியக்கூடும். ஏனென்றால் திண்ணமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனும் கருணை புரிபவனும் ஆவான். அப்போது நம்ம வந்து ஒருவேளை நான் நயவஞ்சகனாக ஆயிட்டேனே அப்படின்னு நினச்சா கூட பயம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் நாடினா நமக்கு நேர்வழியை காட்டக்கூடும். அதை தான் அடுத்தது சொல்கிறான். இப்போ அந்த கூட்டத்திலேயே சிலர் இருக்காங்க, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கங்கிறத ஒத்துக்கிறாங்க.
ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நல்ல செயலும் செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் கெட்ட செயலும் செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் நம்மளுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னா இறைவன் நம் மீது கருணை புரியக்கூடும். இதுதான் விஷயம். இன்றைக்கி நம்ம லைஃப்லையே நம்ம பண்ணாத ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும். தப்பு செஞ்சால் ஒத்துக்கிறணும். ஆமாம், நான் தப்பு தான் செஞ்சிட்டேன். அதை மறைச்சி இன்னும் மேலும் மேலும் தப்பு செய்யக்கூடாது. தப்பு செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து மலக்குகள் கிடையாது, இறைவன் இல்லை. அப்போது தவறுகள் செய்யக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நான் செஞ்ச தவறை நான் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கான மன்னிப்பை கேட்டு அதை சரி செய்ய அதற்கான வேலைகளில் நான் ஈடுபடணும். அப்போது இப்படி யார் இருக்காங்களோ அவங்க மேலே இறைவன் கருணை புரியக்கூடும். ஏனென்றால் திண்ணமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனும் கருணை புரிபவனுமாக இருக்கிறான். ஸோ இவங்களை பற்றியும் இறைவன் பேசுகிறான். அடுத்து பாருங்கள், குத் மின் அம்வாலிஹிம் சதக்கத்தன் துதஹிருஹும் வதஸக்கைஹிம் பிஹா வசல்லி அலைஹிம் இன்ன சலாத்தக சகனுன் லஹும் வல்லாஹு சமீஉன் அலீம். நபியே, அவர்களுடைய பொருள்களிலிருந்து தானத்தை வசூல் செய்து கொண்டு அதன் மூலம் அவர்களை தூய்மையாக்குவீராக. நல்வழியில் அவர்களை முன்னேறச் செய்வீராக. மேலும் அவர்களுக்காக நல்லருள் வேண்டி பிரார்த்திப்பீராக. ஏனென்றால் உம்முடைய பிரார்த்தனை திண்ணமாக அவர்களுக்கு சாந்தி அளிக்கக்கூடியது. மேலும் அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான். தானம்ங்கிறதுக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க, சதக்கா. ஸோ சதக்கா அப்படிங்கிறத ஏன் வந்து ஃபைன் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கக்கூடாது? ஏன்னா இன்ஃபேக்ட் இது வந்து நான் சரி இதுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு நான் பேசலை, இறைவன் பாதுகாப்பானாக. ஏன்னா குரானுடைய வசனங்களில் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை போடுறதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்கணும். ஆனால் இறைவன் சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ வேணால் மெனக்கிடலாம். இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான், இப்போ இந்த மாதிரி சில தப்பும் செஞ்சுக்கிறாங்க, தப்பு செஞ்சவங்க ஒப்புக்கிறாங்க, அதாவது ஒத்துக்கிறாங்க, நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படிங்கிறவங்கள. அப்போ இவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் நபிக்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் வந்து தானத்தை வசூல் செய்யுங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஃபைன் போடும் இல்லையா? அப்போது இந்த சதக்கா அப்படிங்கிறத ஃபைன் அப்படின்னும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஸோ நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு சொல்லிட்டு நான் வந்து வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் கேட்குறது போதுமா? ஒரு சாரி மட்டும் சொல்கிறது போதுமா? நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு 50,000 வச்சுருக்கீங்க, அந்த 50,000 நான் திருடிட்டேன். அப்போது நான் திருடிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் வந்து சரி மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டால் சரியாயிருமா? அப்போ இறைவன் என்ன சொல்கிறான், கரெக்ட், அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து ஃபைன் போடுங்க. நான் அந்த குற்றம் எவ்வளோ பெருசோ அதுக்கு தகுதியான ஒரு சதக்காவா ஃபைனாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து செல்வங்களை வாங்கிக்கிட்டு அவங்கள தூய்மையாக்குங்க. சரியா? ஆனால் அந்த சதக்கா யார் யாருக்கெல்லாம் போகணுங்கிறதும் இறைவன் அங்கே பேசிட்டான். இது ஒன்றும் நபிக்கு போக கிடையாது. இன்றைக்கி ஆனால் மாஷா அல்லாஹ் நம்மளில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரமாக நீங்கள் கொடுக்குறத நீங்கள் இதுக்கு கொடுங்க அதுக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. ஆனால் யார் யாருக்கு போகணுங்கிறத இறைவன் அழகாக சொல்லிட்டான். வழிபோக்கருக்குங்கிறான். வழிபோக்கரெல்லாம் இறைவன் சொல்கிறான்னா இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த தானத்தில் வரக்கூடிய செல்வங்களை நம்ம பயன்படுத்தணும். அதுவும் இந்த சூறாவில் இருக்குது. அப்போது இப்போ வந்து இவங்கக்கிட்ட நீங்கள் அந்த ஃபைனை வாங்கிட்டு இவங்களை நீங்கள் நல்வழியில் போக வைங்க, இவங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய துவா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துவா வந்து இவங்களுக்கு ஒரு சாந்தி அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான். ரைட். அப்போது நம்மளும் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வெறும் அழுது புலம்பி மன்னிப்பு கேட்குறது மட்டும் விஷயம் இல்லை. அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து ஏதாவது செலவு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு செலவு பண்ணுங்கள், யாருக்காவது உதவி செய்யுங்க. ஆனால் அதுக்குன்னு இன்றைக்கி வந்து சதக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மளை பிச்சு திங்கிற மாதிரியான நிர்பந்தங்கள் இருக்குது. அவ்வளோலாம் நம்ம வந்து யார் வேணால் போஸ்ட் போடுறாங்க சதக்கா கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் யாருமே வந்து ஒருத்தவங்க முன்னேறதுக்கு வழி வகுக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் முன்னேறினவங்கக்கிட்ட இருந்து சதக்கா மட்டும் வாங்குகிறாங்க. இறைவன் பாதுகாப்பானாக. அப்போது நீங்கள் வந்து அதிகமாக ஒருத்தவங்க முன்னேறதுக்கு உதவி செய்யுங்க. அல்லாஹ் தான் சொல்கிறான், அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபைன் வாங்குங்க, வாங்கிட்டு அவங்கள முன்னேற செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ரொம்ப ஒரு கவலைக்குரிய நிலையாக இது இருக்குது, இறைவன் பாதுகாத்தவர்களை தவிர. ரைட். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இறைவன் பேசுகிறான். அடுத்து அலம் யஅலமு அன்னல்லாஹ ஹுவ யக்பலு தௌபத அன் இபாதிஹி வ யாகுது ஸதகாத்தி வ அன்னல்லாஹ ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். திண்ணமாக அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளின் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறான், அவர்களின் தான தர்மங்களை அங்கீகரிக்கிறான் என்பதையும், அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கிறான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? எந்த இடத்துல இந்த ஆயத்து வருது பாருங்க. நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, தப்பு பண்ணதை புரிஞ்சுக்கிட்டு எந்த தப்பு எந்த தப்பு அதையும் நீங்கள் யோசிக்கணும். அதாவது அல்லாஹ்வுடைய வழியில் போராடணும் அப்படின்னு இறைவன் சொன்னதை செய்யாமல் சிலர் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கான விஷயமாக இது இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அப்போது நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இறைவனுக்கான செயலாக, இறைவனுக்கான விஷயமாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? எதுக்காக போராடுறோம்? அப்போது இப்படி நான் ரொம்ப பெரிய தப்பே பண்ணிட்டேன், இறைவன் வந்து சிலரை நாசமடையட்டும்னே சொல்லிட்டான். இருந்தாலும் தன்னுடைய அடிமைகள் அப்படின்னா எல்லாருமே தான், ஆண் பெண் இல்லை, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இல்லை, பொதுவாக அவன் படைத்த எல்லாருமே அவனோட அடிமைகள் தான், அவனுடைய வஸ்துக்கள் தான். அப்போது அவனுடைய அடிமைகளுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை இறைவன் ஏற்றுக்கிறான். உங்களுடைய ஃபைன், தான தர்மங்கள், நான் பாவம் பண்ணிட்டேன், இதுக்காக மன்னிச்சிரு, இந்த பாவத்துக்காக நான் இவங்களை வாழ வைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபைனை கொடுக்குறேன் இல்லையா? ஸோ அந்த தான தர்மங்களை இறைவன் என்ன பண்ணுறான்? அங்கீகரிக்கிறான். ஏன்னா அல்லாஹ் வந்து இதை வந்து நீங்கள் வந்து சந்தேகப்பட வேணாம். அதெல்லாம் சொன்னான், அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? அப்போ அவங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப யோசிச்சு பாருங்கள். இது நம்ம இன்றைக்கி ஓதும் போதே நமக்கு வந்து மனசு படபடங்குதே. அன்றைக்கி இதெல்லாம் நடக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். அவங்க கூட இருந்தவங்களையே அல்லாஹ் இந்த வார்த்தைகள்லாம் பேசுகிறான் அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்மளில் இன்றைக்கி முஸ்லீம் அப்படின்னா அவங்க எல்லாம் சொர்க்கவாசிகள், அவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு எந்த இதில் நம்ம பேசுகிறோம்? நபியோடைய காலத்திலேயே இத்தனை வெரைட்டிஸ் இருந்திருக்காங்க, இறைவன் பாதுகாப்பானாக. அப்போ நான் முஸ்லீமு, நான் நல்ல வழியில் தான் இருக்கேன், நான் நல்லவ அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி என்னுடைய செயல்களை நான் பரிசோதித்து பார்க்காம என்னை பற்றி நான் எப்படி இன்னொருத்தவங்கக்கிட்ட நான் ஒரு முஸ்லீம்னு சொல்ல முடியும்? ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம? ஆனால் நீங்கள் என்ன தவறு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு உங்களை நீங்கள் எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிறத இறைவன் இங்கே சொல்லி காமிச்சிட்டான். இப்படி தான் கேட்கணும், நான் மன்னிக்கக்கூடியவன் தான் அப்படின்னு இறைவன் இங்கே சொல்லி காமிச்சிட்டான். அடுத்து பாருங்கள், வகுலி உமலு ஃபசயரல்லாஹு அமலக்கும் வரசூலுஹு வல் முஃமினூன்
وستردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. மேலும் நபியே, இம்மக்களிடம் கூறிவிடுவீராக, நீங்கள் செயல்பட்டு கொண்டிருங்கள். அல்லாஹும் அவனுடைய தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கத்தான் செய்வார்கள். பிறகு மறைவான வெளிப்படையான அனைத்தையும் அறிந்தவனிடம் அதிவிரைவில் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்தவை குறித்து உங்களுக்கு அவன் அறிவித்து விடுவான். அதாவது நபியுடைய டைமில், நபியுடைய பீரியடில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பீரியடில் ஒரு சிலர் முழுவதுமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ப்ராப்பராக இருக்காங்க. ஒரு சிலர் முழுவதுமாக நிராகரித்து வெளியே இருக்காங்க. ஒரு சிலர் உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் நயவஞ்சகத்தனமாக இருக்காங்க. அப்படி நயவஞ்சகத்தனமாக இருக்கிறவங்களையே சிலர் நாங்கள் இப்போ திருந்திட்டோன்னு நிற்கிறாங்க. சரி, நீங்கள் திருந்திட்டீங்கன்னாலும் அதுக்கு ஃபைன் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த ஃபைன் கட்டியும் இந்த மக்களை முழுசாக நம்பலை. யோசிப்பா, இப்போ நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டில் நம்ம எல்லாம் இருக்கோம். அப்போ அந்த இடத்துல ஒரு சிலர் நாங்கள் தனி கொடுத்து நம்ம போகிறோம் அப்படின்ட்டு நம்மளுடைய அண்ணன் தம்பி அந்த மாதிரி நம்ம ஒரு 5-6 ஃபேமிலி ஒன்றா இருந்தப்போ சிலர் வெளியே போயிடுறாங்கன்னு வைங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளேயே கலகம் மூட்டிகிட்டு இருக்காங்க. தனி கொடுத்தனமும் போகல, வீட்டுக்குள்ளேயே நான் ஒன்றா இல்லை, வீட்டுக்குள்ளேயே நான் தனியாக இருந்துக்கிறேன்ற மாதிரி. இது குழப்பம் தானே. ஸோ இந்த மாதிரி தான் அங்கே நடக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது திருப்பியும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க நாங்கள் இப்போ சேர்றோம், சிலர் சேர்றோம் பிரிகிறோம், இந்த மாதிரி வர்றப்ப சரி ஓகே, நீங்கள் இவ்வளோ நாள் இப்படி இருந்தாலும் இனி நீங்கள் ஃபைன் கட்டுங்க, இனி நீங்கள் இப்படி தான் இருக்கணும், நாங்கள் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும். சரி, இவ்வளோ நாள் உரிமை கொண்டாடிக்கிட்டு இருந்த வீட்டிலையே இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுறோமே அப்படின்னு நமக்கு தோணும்ல. அதே தான் அங்கே சஹாபா அங்கே இருந்த அந்த சில மக்களுக்குமே இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஃபைன் கட்டினாலும், நீங்கள் உங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டேன்னு சொன்னாலும், நாங்களும், அதாவது இறைவனும் இறைவனுடைய தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் உங்கள் பிஹேவியரை, உங்கள் நடத்தையை செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா உங்களோட அந்த அந்தஸ்தை நீங்கள் இழந்துட்டீங்க. அதனால் உங்களை அவங்க செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் மறைவான வெளிப்படையான எல்லாவற்றையுமே அறிந்தவன் அல்லாஹ் தான். ஸோ அவன் அவன்கிட்ட நீங்கள் திரும்பி கொண்டு வரப்படுவீங்க. ஃபைனல் டெஸ்டினேஷனில் அவன்கிட்ட வருவீங்க. அப்போது நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கிறத குறித்து அவன் உங்களுக்கு விசாரிப்பான், அவன் உங்களுக்கு அறிவிப்பான். ஸோ அப்போவும் நீங்கள் பாஸாக ஃபெயிலாங்கிறத இறைவன் சொல்லலை. அதாவது உங்களுக்கு இறைவன் மன்னிப்பு அளிக்கக்கூடும் சான்ஸாக தான் சொல்கிறானே ஒழிய கன்ஃபர்மேஷனாக அங்கே சொல்லலை. அப்போது ஒன்ஸ் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் எந்த மூஞ்சியை வச்சுட்டு நான் இங்கே இருப்பேன். ஸோ என்னை நீங்கள் என்ன பண்ணாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் அல்லாஹ்க்காக என்னுடைய நடத்தையை நான் சீர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்களையும் இறைவன் பிரித்து காமிக்கிறான். ஸோ இப்படி இவங்க இருக்காங்க அப்படின்னு. وآخرون مرجعون لأمر الله إما يؤدبهم وإما يتوب عليهم والله عليم حكيم. மேலும் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களின் விவகாரம் அல்லாஹ்வின் ஆணைக்காக தாமதப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அவன் நாடினால் அவர்களை தண்டிப்பான், நாடினால் அவர்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிபவனும் நுண்ணறிவாளனுமாக இருக்கிறான். அப்போது நீங்கள் இந்த மாதிரி நயவஞ்சகத்தனம் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கள்ல, ஸோ உங்களை அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவன் நாடுறவங்களை மன்னிப்பான், நாடுறவங்களை தண்டிப்பான். ஸோ அதையும்
இங்கே வந்து ஓப்பனாக இறைவன் சொல்கிறான், இது என் சாய்ஸ் தான், உங்கள் செயலை நான் பார்த்துக்கிட்டே வருவேன், எனக்கு தோணுனா மன்னிப்பேன். எனக்கு தோணுனா மீன்ஸ் தான் நாடுறவங்களை உங்களுடைய விஷயத்தில் நான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சுன்னா மன்னிப்பேன், இல்லைன்னா தண்டிக்கவும் செய்வேன். அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மன்னிப்பே கேட்டிருந்தாலும். அப்போது அந்த மக்களுடைய நிலையை பாருங்கள். நீங்கள் அதாவது இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் எனக்கு மன்னிப்பே இல்லையா அப்படின்னு நான் வந்து இருந்துட முடியாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான மன்னிப்பு கதவு திறந்துருக்கு. ஆனால் அந்த மன்னிப்புங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய செயலை வச்சு தான் இருக்கும். அதைத்தான் இறைவன் இங்கே திரும்ப திரும்ப நமக்கு ரவுண்ட் அடித்து சொல்லி காமிக்கிறான். ஒரு இம்பார்ட்டண்ட் புல்ஸ் ஐயா இங்கே வந்து சொல்லி காமிக்கிறான். அவ்வளோ பெரிய விஷயத்த திரும்ப 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 நமக்கு சொல்கிறான் அப்படின்னா ரீசன் இல்லாமல் இல்லை. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிடணும் யாருக்கு மன்னிப்பு இறைவன் தருவான் அப்படிங்கிறது. வல்லதீன தஹது மஸ்ஜிதன் ஜிராரம் வகுஃபுரம் வதஃப்ரீகம் பைனல் முஃமினீன வ இர்சாதல் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கபுல் வலயஹ்லிஃபுன்ன இன் அரத்னா இல்லல் ஹுஸ்னா வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன். மேலும் அவர்களில் சிலர் ஒரு பள்ளிவாசலை உருவாக்கியிருக்கிறார்கள். எதற்காகவெனில் சத்திய அழைப்பிற்கு ஊறு விளைவிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு அடிபணிவதற்கு பதிலாக அவனை நிராகரிக்க வேண்டும், மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும், மேலும் இதற்கு முன் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் எதிர்த்து கொண்டிருந்த ஒருவனுக்கு பதுங்கும் இடமாக்க வேண்டும் என்பதற்காக. மேலும் நாங்கள் நன்மையை தவிர வேறு எதனையும் நாடவில்லை என்று அவர்கள் சத்தியம் செய்து கூறுவார்கள். ஆனால் திண்ணமாக அவர்கள் பொய்யர்கள் என்பதற்கு அல்லாஹ் சாட்சி அளிக்கிறான். பாருங்களேன், இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெறும் அரபியாவில் மட்டும்தான் நடந்துச்சா அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். சிலர் இருக்காங்களாம், அவங்க வந்து ஒரு பள்ளிவாசலை உருவாக்குறாங்களாம். முதல்ல பள்ளிவாசல் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் டிஃபினேஷனை புரிஞ்சுக்கிறணும். என்னென்னா அந்த இடத்துல நமக்கான வணக்க வழிபாடுகள், அதாவது இறைவனுக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அங்கே இருக்கும். அப்போ எதுக்கு அந்த வணக்க வழிபாடுகள்? யூஸ்வலாகவே நம்ம சொல்லிட்டோம், வணக்க வழிபாடு தொழுகை அப்படின்னா தொழில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இன்றைக்கி நான் வாழ்கிறதுக்கு அந்த தொழில் இருந்தால் தான் என்னால் இங்கே சர்வை பண்ண முடியும். அந்த சர்வைவை வச்சு தான் நான் இங்கே எப்படி இருக்கேங்கிறத வச்சு தான் இறைவன் எனக்கு சொர்க்கமும் நரகமும் தரப்போகிறான். அப்படிங்கிறப்போ இவங்க என்ன பண்ணுறாங்களாம், பள்ளிவாசலை உருவாக்குறாங்க. எதுக்குன்னா சத்திய அழைப்பிற்கு, உண்மையான இந்த அழைப்புக்கு வந்து ஊறு விளைவிக்கணும்னு. இன்னும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வை அடிபணியணுங்கிறத தாண்டி அவனை நிராகரிக்க வைக்கிறாங்க. அதை அப்படியே இன்றைக்கி இருக்கக்கூடிய பேங்க்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள், பெரிய பெரிய கம்பெனிஸை யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் ஆரம்பத்தில் யார் வச்சாங்கிறத யோசிச்சு பாருங்கள், தேடி பாருங்கள். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்களாம், நம்பிக்கையாளர்களுக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்தணும்னு இதெல்லாம் செய்கிறாங்க. இன்னும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் எதிர்த்து கொண்டிருக்கிற ஒருத்தனுக்கு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்த்து கொண்டிருக்கிறது யாரு? அன்னைக்கு நம்ம சொல்லலாம், அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் அவங்களுடைய விஷயத்தையும் அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா என்ன சொல்கிறது, எல்லா தலைவர்களும் வந்து எதிர்த்தாங்க. ஓகே, ஆனால் இங்கே ஒருத்தன்னு பேசுகிறான். அப்போ ஒருத்தன் அண்ட் அதே மாதிரி நாங்கள் நன்மையை தவிர வேறு எதையும் நாடலை அப்படின்னு அவங்க சத்தியம் செய்து சொல்கிறாங்க. இன்றைக்கி யாரெல்லாம் அப்படி சத்தியம் செய்கிறாங்க? யுனிசெஃபாக இருக்கட்டும், WHO இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நமக்கு கோவிட் வேக்சின் போட்டதாக இருக்கட்டும்,
இன்னும் வந்து இன்னும் நிறையா இருக்குது, ஏகப்பட்ட சட்டங்கள். ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு நன்மை தான், உங்களுக்காக தான் இதெல்லாம் செய்கிறோம், அதை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு அப்படியே அடித்து சொல்கிறாங்க. ஆனால் திண்ணமாக அவங்கெல்லாம் யார்? பொய்யர்கள். ஸோ பொய்யர்கள்ன்றதுக்கு அல்லாவே சாட்சியாளன். ஓகேவா? காதிபூன். பாருங்க, காதிபூன், பொய்யர்கள். சரியா? ஸோ இந்த ஒருவன் அப்படிங்கிறத மேபின்னு தான் சொல்கிறேன், இவங்க தான் இது அப்படின்னு நான் சொல்லலை. அண்ட் குரானை வந்து நம்ம இஷ்டத்துக்கு அதுக்கான பொருளையும் கொடுத்துடக்கூடாது. இருந்தாலும் நம்ம வாழ்க்கையோட இன்றைக்கி என் லைஃபோடு நான் ஒத்து பார்க்கணுன்னு என் குரானை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார்முலாவை தான் கையில் எடுக்கிறேன். குரானை ஒரு ஃபார்முலாவாக மட்டும்தான் நான் கையில் எடுக்கிறேன். அதனால் நான் இதெல்லாம் வச்சு பார்க்குறேன். சரியா? ஸோ அந்த மாதிரி இப்போ எப்படி மஞ்சள் அப்படிங்கிற ஒரு எழுத்து எனக்கு புரியணும், இந்த கலர் பேர் தான் மஞ்சள் அப்படிங்கிறது எனக்கு புரியணும்னு மஞ்சளை போட்டு காமிப்பாங்க படத்தில், அந்த பிக்சரில். இன்னும் மஞ்சள் கலரில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு காமிச்சா தானே நமக்கு புரியும், இல்லையா? அந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்குறோம், அவ்வளோதான். நமக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி இதைத்தான் இறைவன் சொன்னான்னு நம்ம சொல்ல முடியாது. சரியா? ஏன்னா குரான் வந்து நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கூட இல்லை, ரொம்ப நுனி அளவு. அது எடுக்க வந்துட்டே இருக்கும். ஸோ எனக்கு புரியணுங்கிறதுக்காக, நமக்கு புரியணுங்கிறதுக்காக இதெல்லாம் யோசிக்கிறோம், அவ்வளோதான். சரியா? அப்போது நான் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கக்கூடிய ஒருத்தன் பதுங்கும் இடம். ஸோ நீங்கள் தஜ்ஜாலை யோசிச்சு பாருங்கள். தஜ்ஜால் பதுங்கக்கூடிய ஒரு இடமாக அந்த பள்ளிவாசலை அவங்க வைக்கிறாங்க. இன்றைக்கி இஸ்ரேலில் என்ன நடக்குது, என்ன பள்ளிவாசல் கட்டுறாங்க, யாருக்காக? அது இன்றைக்கி தான் ஆரம்பிக்குதா, இல்லை இதுக்கு முன்னாடியே பண்ணுறாங்களா? வரலாறை பாருங்கள், தேடி பாருங்கள், என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கங்கிறத தாண்டி நீங்கள் அட்லீஸ்ட் யோசிங்க, தேடி பாருங்கள். அப்போது இந்த மாதிரி ஒரு பள்ளிவாசலை செய்கிறாங்க. இன்னும் வந்து இவங்க எல்லாம் பொய்யர்கள் அப்படின்னு, காதிபீன் அப்படின்னு இறைவன் வந்து சாட்சி சொல்லிட்டான். ஸோ இப்படிப்பட்டவங்க யாராக இருந்திருப்பாங்க, நீங்கள் தான் தேடி பார்க்கணும். லா தகும் ஃபீஹி அபதா லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத்தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யதத்தஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். அப்படிப்பட்ட இடத்தில் நீர் ஒருபோதும் தொழ வேண்டாம். அது நீங்கள் இறைவனுக்கான தொழுகையாக இருக்கட்டும், உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய வேலையாக இருக்கட்டும். பட் நம்ம இன்றைக்கி யாருக்காக வேலை பார்க்குறோம்? சிந்திச்சுக்கங்க. தொடக்க நாளிலிருந்து இறையச்சத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டிருக்கிற பள்ளிவாசல் தான் நீர் தொழுவதற்கு மிகவும் தகுதியானது. ஸோ ஆரம்பத்திலிருந்தே இறைவனுக்காக சரியான முறையில் இருக்கக்கூடிய அந்த மஜ்லீஸுகளில் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும், பள்ளிவாசல்களில் மட்டும்தான் நீங்கள் தொழுகணும். அது உங்களுடைய இந்த நம்மளுடைய இந்த ஐவேளை தொழுகையாக இருக்கட்டும், கூடவே நம்மளுடைய தொழிலாகவும் இருக்கட்டும். பள்ளிவாசலில் போய் தொழிலோடு நீ கம்பேர் பண்ணுறியே, இது எவ்வளோ அபத்தம். பள்ளிவாசலில் தொழுகிறது உங்களுக்கு மட்டும்தான் நன்மை, நமக்கு மட்டும்தான் நன்மை. அதை தாண்டி நான் வந்து என்னுடைய தொழில் பார்த்திங்கன்னா பலருக்கு அது நன்மையை பயக்கும். நான் நேர்மையான தொழில் நடத்துகிறேன், நான் அதென்ன குவாலிட்டியான பொருளை நான் தரேன் அப்படின்னா எத்தனையோ பேருடைய வாழ்வாதாரத்துக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படியும் சிந்திங்க. நம்மளை மட்டும் செல்ஃபிஷாக நம்ம சிந்திக்காமல் கொஞ்சம்
பொதுப்படையாக நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இந்த மாதிரி இறைவனுக்காக இறைவனோட சொன்ன அடிப்படையில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது தகுதியானது அப்படின்னும் நீங்கள் யோசிங்க. உங்களுடைய கரியர், உங்கள் குழந்தைங்களுடைய கரியருக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நீ அதெல்லாம் இல்லை, நீ ஒரு வேலைக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நான் பெரிய வேலைக்கு போனால் தான் உனக்கு மரியாதை. ஆனால் ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து எந்த வேலை தான் இப்போ போகிறதுன்னே தெரியலை. இறைவன் பாதுகாப்பானாக. என்ன தான் பண்ணுறதுன்னே புரியலை. ஆனாலும் நியத்து வச்சுக்கிறலாம். இறைவனுக்காக நான் வந்து இறைவன் சொன்ன முறைப்படியான தொழில் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நியத்து வைப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரியான பள்ளிகள் தான் தொழுவதற்கு தகுதியானது. இன்னும் தூய்மையோடு வாழ விரும்பக்கூடிய மனிதர்கள் அங்கே இருக்காங்க. அதான் தூய்மையை மேற்கொள்பவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். தூய்மை அப்படிங்கிறது உடல் அளவில் மட்டும் இல்லை, உள்ளம் அளவுலையும் செயல் அளவுலையும் சேர்ந்து. அப்போது எந்த இடத்துல நியாயம் இருக்கோ, நீதியாக நடந்துக்கிறாங்களோ அவங்க தானே தூய்மையானவங்க. இன்றைக்கி எந்த கார்ப்பரேட் கம்பெனியாவது நியாயமாக நடந்துக்கிறாங்களா? கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறவங்க தான் சொல்லணும். இறைவன் பாதுகாப்பானாக. ஸோ இறைவன் வந்து தூய்மையான இடங்களில் தூய்மையான தொழுகையை செய்யக்கூடியவர்களைத்தான் இறைவன் நேசிக்கிறான். அஃபமன் அஸ்ஸஸ புனியானஹு அலா தக்வா மினல்லாஹி வரிஸ்வானின் خير أمن أسس بنيانه على شفا جروف حار فانهار به في نار جهنم والله لا يهدي القوم الظالمين. இனி நீர் என்ன கருதுகிறீர்? இறையச்சத்தையும் இறை உவப்பையும் அடிப்படையாக கொண்டு தம் கட்டடத்தை நிர்மாணித்தவர் சிறந்தவரா, அல்லது வெள்ளத்தால் அரிக்கப்பட்ட உறுதியற்ற ஓடைக்கரையின் மீது தனது கட்டடத்தை நிர்மாணித்து பிறகு அக்கட்டடத்துடன் சேர்ந்து தானும் நரக நெருப்பில் நேராக வந்து விழுந்து விட்டானே, அவன் சிறந்தவனா? அக்கிரமம் இழைக்கும் இத்தகைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவது இல்லை. இப்போ இந்த மாதிரியான இந்த ஒரு சென்டர், இந்த பிஸ்னஸ், அந்த ட்ரேட் சென்டராக இருக்கட்டும், பாருங்கள், பள்ளிவாசல்ன்றது ஒன்றும் இல்லை. பள்ளிவாசல் காபாவை மட்டுமே இப்போ கையில் எடுங்க. காபா அந்த பிளாக் கருப்பு கலரில் இருக்குது, அந்த கல் பிளாக் ராக் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு இங்கிலீஷ் வேர்ஷனாகவே இருக்கும். நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள், பிளாக் ராக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவனுடைய ட்ரேடிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டைப் பண்ணி பாருங்கள். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பிளாக் ராக்குன்னு வைக்கணும்? நீங்கள் காபாக்கு என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதையெல்லாம் அதுக்கும் சொல்கிறான். ஏன்னா இன்றைக்கி சூழலில் யார்கிட்ட வர்த்தகம் இருக்கோ அவங்க தான் இந்த மக்களுக்கான ஒரு தீர்க்கதரிசியாக இருக்காங்க. இறைவன் பாதுகாப்பானாக. இறைவன் அனுப்பின தீர்க்கதரிசியும் இல்லை, இறைவன் சொன்ன சட்டங்களும் இல்லை. ஆனால் அதை இறைவன் இங்கே அழகாக பிரித்து காமிக்கிறான். யார் வந்து இறை அச்சத்தையும் இறை உவப்பையும் அடிப்படையாக கொண்டு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கட்டடத்தை நிர்மாணித்தாங்களோ அவங்க பெஸ்ட்டா, இல்லைன்னா வெள்ளத்தால் அரிக்கப்பட்ட உறுதியே இல்லாத ஓடைக்கரை, யூஸ்வலாக அந்த ஆறுகளுடைய கரையே பார்த்திங்கன்னா கரையில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் அடிச்சுட்டு போயிடும், என்றைக்கா இருந்தாலும் போகும். இது அந்த மாதிரியான ஒரு உறுதியற்ற ஓடைக்கரையின் மீது தன்னுடைய கட்டடத்தை நிர்மாணித்து அந்த கட்டடத்தோடையே சேர்ந்து நரக நெருப்புக்குள்ளே விழ போகிறான். ஸோ இவன் சிறந்தவனா? இந்த 2 பேரில் யார் சிறந்தவன்? அக்கிரமம் இழைக்கும் இத்தகைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் வந்து ஒருபோதும் நேர்வழி காட்டப்போகிறது இல்லை. யார்? அந்த அரித்து போகக்கூடிய கட்டடத்தில் இருக்கிற மாதிரி இறைவனை நிராகரிக்கணுங்கிறதுக்காகவே பள்ளிகளை உருவாக்கக்கூடியவனை வந்து இங்கே இறைவன் பேசுகிறான்.
பள்ளிகளை இறைவனை நிராகரிக்க மட்டும் இல்லை, இறைவனும் இறைவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் எதிர்க்கக்கூடிய ஒருவன் தலைமறைவாகணும், பதுங்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த கட்டடத்தை கட்டுறாங்க. இந்த ஆயத்தை நல்லா பாருங்கள். 108 இல்லை 107 பாருங்கள். அல்லாவையும் அவனுடைய தூதரையும் எதிர்த்து கொண்டிருந்த ஒருவனுக்கு பதுங்கும் இடமாக்க வேண்டும் என்பதற்காக. இந்த இதை நீங்கள் வேணால் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப ஓதி பாருங்கள். பதுங்கும் இடமாக்கணும்னு ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்களாம். இது அன்னைக்கு எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சொல்லிட்டாங்க. அப்போலேருந்து கட்ட முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அது அந்த இப்போ இதில் அது என்ன ஓடைக்கரையில் அடிச்சுட்டு ஓடுற மாதிரி அது ஓடி ஓடி போயிடுது. அது அந்த சாம்ராஜ்யம் இடிஞ்சு போயிடுது. இன்றைக்கும் அதே தான் கட்டுறதுக்கு முற்படுறாங்க. ஆனால் என்னைக்கு வேணாலும் நரக நெருப்புக்கு அதை அவங்கள அது அள்ளிட்டு போகும். அதை இறைவனே இங்கே வந்து குறிப்பிட்டுட்டான். சரியா? அடுத்து பாருங்கள். லா யஸாலு புன்யானுஹுமுல்லதி பனௌ ரீபதன் ஃபீ குலூபிஹிம் இல்லா அன் தகத்தஅ குலூபுஹும் வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். அவர்கள் எழுப்பிய இந்த கட்டடம் அவர்களின் உள்ளங்களில் என்றைக்கும் அமைதியின்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அவர்களின் உள்ளங்கள் நொறுங்கினால் ஒழிய அந்த அமைதியின்மை நீங்குவதற்கு எவ்வழியும் இல்லை. அல்லாஹ் அனைத்தையும் தெரிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான். இவ்வளோ கட்டினாலும் இவ்வளோ பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் அவங்க மனசு எப்படி இருக்கான்? அமைதியின்மை, டிப்ரெஷனில் தான் இருக்குது. இன்றைக்கி யார் அதிகமான டிப்ரெஷனில் இருக்காங்க, யார் அதிகமாக டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க, உங்கள் உள்ளம் வந்து நொறுங்கி போனால் ஒழிய உங்களுக்கு வந்து அந்த அமைதி கிடைக்காது. உங்களுக்கு எப்போவுமே அமைதியே கிடைக்காது நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்கன்னா அப்படின்னு இறைவன் பேசுகிறான். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான். ஸோ ஒரு கூட்டத்தை பற்றி இறைவன் இங்கே பேசுகிறான், நம்ம தான் புரிஞ்சுக்கிறணும். நிறைய கூட்டத்தை பற்றி பேசுகிறான், நிறைய ஆட்களை பற்றி பேசுகிறான். ஸோ நம்மளுடைய பார்வையை விசாலப்படுத்தணும், அப்போ தான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஸோ அந்த விஷயங்கள் புரிஞ்சாதான் குரான் நமக்கு ஓரளவு மைண்டுக்கு வரும். குரான் ஓரளவுக்கு மைண்டுக்கு வந்தால் தான் அட்லீஸ்ட் 1% நம்ம இறைவன் சொன்ன வேலையை செய்ய முடியும். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான செஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா?